சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து கொண்டே இருக்கிறாய். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது? சரியாகுமா இல்லையா என்பதை யோசிக்கிறாய். தங்கப்பிள்ளையே, வாழ்க்கையில் நிச்சயமாக நீ யோசித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், நீ நல்லபடியாக சரியாக வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சரியாகும். இந்த விடிய காலையில் நான் உன்னை பார்க்க வந்தது எதற்கு தெரியுமா? நீ எப்படி இருக்கிறாய் என்பதற்காக இல்லை. உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லத்தான். எனக்கு அங்கு ஆரத்திக்கான சீரடியில் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நானோ உன்னை பார்ப்பதற்காகவும் உன்னிடம் விஷயங்களை பேசி உன்னை என்னென்ன நடக்கப் போகிறது, இன்று எதை நீ சந்திக்கப் போகிறாய், என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக ஓடோடி வந்து போயிட்டேன். இன்று என்னுடைய ஆரத்தியில் கூட நான் கலந்து கொள்ளாமல் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்றால் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமான பிள்ளை என்பதை நீ உணர வேண்டும். எப்பொழுதும் நீ என்னை ஒன்றே ஒன்று சொல்வாய், நீ எனக்கு எப்பொழுதும் உதவியே செய்யவில்லை சாயி, நீ என் கூடவே இல்லையே சாயி என்று ஒவ்வொரு முறையும் நீ புலம்பும் பொழுதும், நீ என்னை திட்டும் பொழுதும் நான் அப்பொழுதே உன்னை விட்டு விலகியிருக்கலாம். இவ்வளவு செய்கிறேன், ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியவில்லை பார். இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்தாலும் இந்த பிள்ளை ஒன்றுமே நான் செய்யவில்லை என்று சொல்கிறது என்பதற்காக நான் உன்னை விட்டு ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஒருவனுக்கு ஒரு முறை நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் முழுவதும் அவனுடன் தான் இருப்பேன். அவனை விட்டு நகர வேண்டும் என்பதை நான் ஒரு பொழுதும் யோசித்து கூட பார்க்க மாட்டேன். நீ பேசுவது எல்லாம் உன்னுடைய மனதால் பேசவில்லை, கோபத்தினால் பேசுகிறாய். இது நம் வாழ்க்கையில் எப்படி நடந்து விட்டதே, சாய் அப்படியே இருக்கிறாரே எதுவுமே செய்யாமல் என்ற ஒரு கோபம்தான். அந்த கோபத்தை எல்லாம் பெரிதாக ஆக்க முடியாது என்னால். ஏனென்றால் உன்னுடைய கோபம் நியாயமானதா நியாயமில்லையா என்பதை பார்க்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். உன்னுடைய சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் என்னென்ன என்பது எனக்கு சரியாக தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது, நீ ஏதேதோ விஷயங்கள் செய்கிறாய் என்பது நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. நீ சரியான விஷயத்திற்குத்தான் கோபப்படுகிறாய். இவ்வளவு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் நீ இன்னும் என்னை கண்டுகொள்ளவே இல்லையே சாயி என்ற உரிமையை எப்பொழுதும் தங்கமே, நான் என்னிடம் கோபப்படாதீர்கள், என்னை சத்தமாக பேசாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உரிமை இருக்கும் இடத்தில் தான் கோபம் இருக்கும். நீ என்னிடம் உரிமையாக இருக்கிறாய், அப்பொழுது கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும். புரிகிறதா? நான் எதுவுமே நினைக்கவில்லை. அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். கோபமாக பேசிவிட்டோமே, சாய் இருப்பாரா, சாய் இருக்க மாட்டாரா என்ற ஒரு கவலை வேண்டாம். இன்று வியாழன், நிச்சயமாக இன்று மதியத்திற்குள்ளேயே உன் வாழ்க்கையில் நான் சொல்லும் ஆனந்தமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். என்னென்ன சாயி நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக நான் அதை சொல்லத்தான் வந்தேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டாய். அதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றா இரண்டா நிறைய விஷயங்கள். அதனால் ஒவ்வொன்றாக இன்றிலிருந்து தரலாம் உன் வாழ்க்கையில். நீ நிச்சயமாக அதை இனிமேல் நல்லபடியாக உபயோகப்படுத்திக் கொள்வாய். இதற்கு முன்புதான் எல்லாரையும் நம்பி ஏமாந்து விட்டாய். இதற்கு மேல் நீ நிச்சயமாக நான் தரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வாய்ப்புகளையும் நீ நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்யத்தான் போகிறேன். காலம் முழுவதும் ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் நடந்தது. தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம். நல்லது நடக்கும் பொழுது கெட்டதை பற்றி பேசுவார்களா? பேச மாட்டார்கள் அல்லவா? இன்று நல்லது நடக்கப் போகிறது. நானோ உனக்கு நல்லது செய்ய வந்துவிட்டேன். சீக்கிரத்தில் பார், உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமாகவே தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய ஒரு அளவில் சாதிக்கப் போகிறாய். அதனால் இன்று நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் எப்படி இருந்தது என்றால் உன் வாழ்க்கையை ஏறும் இறங்கும் அது போலவே இருந்தது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல காரியத்தை செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், இனிமேல் ஏற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். காரணம், உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில்தான் நான் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினையையும் எடுத்துவிட்டு சந்தோஷத்தை நான் கொடுத்து விட்டேன்.
இன்றோடு அதாவது நேற்று இரவோடே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இன்று இரவு இந்த விடுந்திருக்கும் விடியல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே வேகமாக அசுர வேகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுப காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீதான் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாய். ஆனால் நான் ஒரு விஷயத்தை யோசித்தால் அது சரியாகத்தான் செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சரியானதாகத்தான் இருக்கும். ஒரு விதத்தில் கூட தவறானதாக இருக்காது. இந்த நேரம் உனக்கானதை நான் சொல்கிறேன். நீ கேட்டதும் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாயோ அனைத்துமே உனக்கு திருப்திகரமாகத்தான் கிடைக்கும். இந்த நேரத்தில் என்னுடைய கோவிலில் கூட இல்லாமல், ஷீரடியில் கூட நான் இல்லாமல் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்ற காரணமே நீ புரிந்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடக்கப் போகிறது என்று. நீதான் என்னை சாதாரணமாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களோ பிரம்மாண்டமானது. நீதான் என்னை ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் போடும் திட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிக மிக சுவாரஸ்யமானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நானோ உன்னுடைய அப்பா. உன்னுடைய எண்ணம் எப்படி, உன்னுடைய ரசனைகள் எப்படி, உனக்கு எப்படி கொடுத்தால் பிடிக்கும் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும் தானே. அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு திருப்தியாகவே நான் தருவேன். நீ பட்டுக்கொண்டு இருக்கும் எவ்வளவு கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்காமல் நான் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் உன் மனநிலைமை எப்படி இருக்கும்? நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் இந்த மனநிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்றி சீக்கிரத்தில் நல்ல வழியை நானே காமிப்பேன். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய தொழிலிலும் சரி நிறைய ஏற்றங்களை சந்திப்பாய். இதற்கு முன்பெல்லாம் நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாம் வேறு. அது உன் கர்ம வினையால் நீ சந்தித்தது. இனிமேல் நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சந்திப்பாய். இது உறுதியாக தெளிவாக நான் உனக்கு கொடுக்கும் ஒரு நல்ல வாக்கு. இந்த வாக்கையும் நீ நம்பவில்லை, இந்த வாக்கையும் நீ உதாசீனம் செய்கிறாய். கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் நான் இருப்பேன் உனக்கு. இந்த சாயை மீறி உன்னை எதுவும் நெருங்கவும் முடியாது. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உனக்காகவே நான் இருப்பேன். இந்த சாய் கவலை இல்லாமல் அமைதியோடு இருந்தால் நான் எங்கு இருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்பது அனைத்தும் உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். பொறுமையோடு என்னை உற்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் செய்யும் லீலைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். காலம் முழுவதும் உனக்காக என்றும் துணையாகவே இருப்பேன் இந்த சாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.